வணக்கம். தற்பொழுது நாம் மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கான சந்திர தோஷ பரிகாரங்களை காணவிருக்கின்றோம். மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்துக்குரியவர் சந்திர பகவான். 4ஆம் இடம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம், நிலம், வாகனம் போன்றவற்றைக்குரியது. மேலும் 4ஆம் இடம் உங்களுடைய தாயாருக்குரிய ஸ்தானம், மாத்ருஸ்தானம். சந்திரனோ மாத்ருக்காரகன். எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் மேஷத்தில் லக்னத்திலோ அல்லது ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சந்திரன் பலமாக இருந்தால் தாயாருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். மேலும் அசையும் அசையா சொத்துக்களால் லாபம், அந்தக்குரிய தொழில் செய்கின்ற பொழுது யோகம், இவையெல்லாம் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியும் எளிதில் கிடைக்கக்கூடிய, மற்றவர்களிடம் அன்பு ஆதரவையும் பெறக்கூடியவர்கள் இவ்வாறு பலம் கொண்ட சந்திரனால் ஏற்படக்கூடிய யோக அமைப்பு. காரணம், உங்கள் ராசிக்கு 4க்குரியவர், உங்கள் லக்னத்துக்கு 4 சந்திரன் என்றால் உங்களுடைய மேஷத்துக்கு 2ஆம் இடம் ஆகப்பட்ட ரிஷபத்தில் தான் அவர் உச்சம் பெறுவார். 2ஆம் இடம் ரிஷபாகப்பட்டது தனஸ்தானம். எனவே சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் நீங்கள் யோகக்காரர். அதே சமயத்தில் சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் மேஷத்துக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிக ராசியில் தான் சந்திரன் நீச்சம் பெறுவார். எனவே சந்திரன் ராகுவோடைய சேர்க்கை, சனியோடைய சேர்க்கை, அவர்களுடைய பார்வை இவ்வாறு இருந்தால், அதாவது சனியோடைய பார்வை 3, 7, 10ஆம் பார்வையில் சனி அவருடைய பார்வையிலே சந்திரன் சிக்கி கொண்டால் இவ்வாறு இருக்கின்ற பொழுது சந்திரன் பாதிக்கப்படுவார். அப்படி இருக்கின்ற பொழுது மனதிலே குழப்பம், இந்த மாதிரியான தொழில் வியாபாரத்திலே உத்தியோகத்திலே எந்த விதத்திலும் ஒரு நிலையற்ற தன்மை இவையெல்லாம் ஏற்படும். தாயாருடைய ஆதரவு குறையும், சொத்துக்கள் சேர்ப்பதிலே பிரச்சனைகள் ஏற்படும். இவையெல்லாம் சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அவை கெட்டு போயிருந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே. அப்படி சந்திரன் பலமிழந்த ஜாதகத்தில் பிறந்தவராக இருந்தால் அதற்கு என்ன செய்யலாம், அதற்குரிய பரிகாரம் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் சக்தியை குறிக்கக்கூடியவர். எனவே சக்தி வழிபாடு செய்வது நல்லது. குறிப்பாக சாமுண்டேஸ்வரி சக்தியை வணங்குவது நல்லது. அதற்குரிய மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது ஓம் க்ளீம். ஓம் க்ளீம் என்பது சக்தியை குறிக்கக்கூடியது. எனவே க்ளீம் என்கின்ற மந்திரத்தை மனதில் எப்போதும் உச்சரிங்க. க்ளீம் 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 என்ற மந்திரம் எப்பொழுதும் நீங்கள் சந்திர ஓரையிலே உச்சரிப்பது இன்னும் யோகத்தை தரும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது பௌர்ணமி அன்று அல்லது ஒரு நல்ல திங்கட்கிழமை அன்று அம்மனுக்கு பாலபிஷேகம் ஒரு முறையாவது செய்வது நல்லது. குறிப்பாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை திங்கள் அன்று நீங்கள் சந்திரனுடைய அம்மனுக்குரிய பாலபிஷேகம் செய்வது மூலம் சந்திர தோஷத்தை நீக்கக்கூடிய பரிகாரம். எனவே இவற்றை எல்லாம் நீங்கள் செய்வதன் மூலம் சந்திரனுடைய அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதன் மூலம் உங்களுடைய மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் எண்ணங்களிலே தடைகள் இல்லாதவும் இருக்கும். ஆகையால் நான் ஏற்கனவே கூறியவாறு க்ளீம் என்கின்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதும், குறிப்பாக சந்திர ஓரையிலும் பௌர்ணமி இரவிலும் நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் சந்திரனுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வதாக இருக்கும். மேலும் சந்திரனை பலம் கொண்டவராக உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த க்ளீம் மந்திரத்தை நீங்கள் கூறுவதுடன் சந்திரன் மேலும் பலம் பெறுவார். சக்தி அருளை பெறுவீர்கள். யோகத்தை அதிகரிக்கும். மண்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும். வீடு, மனை மற்றும் அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள் சேர்க்கைக்குரிய யோகத்தை பெறுவீர்கள். இவற்றை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஒரு 5 நிமிடமாவது கூறுவதன் மூலம் முழுமையான யோகத்தை பெற்று பல்வேறு விதமான நன்மைகளும் செல்வ செழிப்புடன் வாழும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.